கங்க்ராச்சுலேஷன் லட்சுமி, கடைசியில நீ ஜெயிச்சிட்ட. நோ, இது என்னோட வெற்றி இல்ல, நீதிக்கு கிடைச்ச வெற்றி. நான் ஒத்துக்க மாட்டேன். இது நீதிக்கு கிடைச்ச வெற்றி இல்ல, உனக்கு கிடைச்ச வெற்றி. அங்க ஜெயிச்சது சத்தியம் இல்ல, சாமர்த்தியமான உன்னுடைய வாதம். இருந்தாலும் ஒரு கொலகாரிக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டே நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு லட்சுமி. நீங்க நினைக்கிறது தப்பு. பிடிபட்ட பிறகு நிரபராதி கூட மற்றவங்க பார்வைக்கு குற்றவாளியா தெரிகிறது இயற்கை. இருக்கலாம், ஆனா ஜானகி தண்டிக்க வேண்டிய குற்றவாளி தான். எப்படியோ விதி அவளை இன்னும் வெளியே விட்டு வச்சு. இல்ல, சத்தியம் என்னைக்கும் சாகிறது இல்ல. ஜானகி மாதிரி நிரபராதிகளை காப்பாத்துறதுக்காகத்தான் தர்மம் இன்னும் உயிரோட இருக்கு. அதுக்கு சட்டமும் துணையா இருக்கு. ஓகே, லீவ் இட். லஞ்ச் டைம்ல எதுக்கு லா பாயிண்ட்? சூடா என்னப்பா இருக்கு? போண்டா சூடா இருக்கு. எங்களுக்கு கொண்டா, கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா. கூட உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. இன்னைக்கும் காலேஜுக்கு மட்டுமா? இப்படி திருட்டுத்தனமா சந்திக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எதையுமே திருடி தின்னாதான் ருசி. வாங்க, நல்ல பூஜை நேரத்துல வந்திருக்கீங்க. இனிமேதான் நான் பூஜையே செய்ய வந்திருக்கேன். கற்பூரத்தை தொட்டு கும்பிடுங்க. முதல்ல நான் உங்க காலை தொட்டு கும்பிடுறேன். என்ன இதெல்லாம் இருந்துருங்க. என்ன காப்பாத்தின தெய்வத்துக்கு ஆயுள் புறாவும் நான் அர்ச்சனை செய்திருக்கேன். என் நன்றி உணர்ச்சி உங்க பாதங்கள்ல கொட்ட வந்திருக்கேன். என் 7 பிறப்பிலையும் நான் உங்களுக்கு கடப்பிருக்கேன். உங்களுக்கு ஏற்பட்ட நன்றி உணர்ச்சினால அப்படி சொல்றீங்க. எல்லாத்துக்கும் மேல விதிக்கப்பட்ட பிறகு அவன் என்ன நான் தேடுறது பரிகாரம். உங்களுக்கு சுலபம், ஆனா அனுமதிக்கிறது அரிசி பருப்பை கை தொட்டு சமைக்கிற சமைக்காரியாக வேலைக்காரியா அனுப்பிட முடியுமா? இந்த விவாதத்துக்கு அடையாளம் எத்தனையோ ஜீவர்கள் இருக்குது. அதுல ஒண்ணா இதுக்கும் நீங்க சம்மதிக்கலன்னா எனக்கு அந்த சிறை தண்டனையே நிம்மதியா இருந்திருக்கும். இங்க பணிவிட செய்ய நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்னன்னு சொல்லுங்க. ஈவு, இரக்கம், பாசம், பரிவு கதை யாருமே இல்லை. நான் இருக்கிறேன். அப்புறம் பக்தியோட சேவை தான் இந்த விக்கிய ஒதுக்குறவா கேட்கிறேன். தாய் மாண்பு கட்டாயினால எங்க எதை சொன்னா உங்களை சிறையிலிருந்து விடுதலை செய்ததுக்காக கைமாறு கேட்கறதா ஆயிடுமோன்னு நான் தண்டேன். உங்களை புரியாதவங்க போடுற தப்பு கணக்காக இருக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உயிரையே நான் உங்களுக்கு தார வார்த்தை கொடுத்துட்டேன். என்ன நீங்க நெருப்புல பிடிச்சு தள்ளினாலும் இளஞ்சூடரா எரிஞ்சு உங்களுக்கு நான் இதமா இருப்பேன். என்ன செய்யணும் சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும், எங்க அண்ணனுக்கு மனைவி ஆகணும். உங்க அண்ணனுக்கு நான் மனைவியா? அந்த தகுதி இருக்கீங்க. சந்தன மரத்துல செதுக்குன தேராட்டம் ஓஹோன்னு வாழ்ற குடும்பம் இது. நான் கேவலம் சவுக்கு மரம். சந்தனம் சவுக்கு ரெண்டுமே மரம் தானே, சரிக்கு சரி. அது எப்படி? சந்தன மரம் நின்னாலும் சந்தனம், வீழ்ந்தாலும் சந்தனம், எரிஞ்சாலும் சந்தனம். ஆனா சவுக்கு நின்னாதான் சவுக்கு, விழுந்தா விறகு, எரிஞ்சா கறி, ரெண்டும் ஒண்ணுங்கிறது எப்படி சரி? நீங்க கரியா இருக்கலாம், கையில இருந்து தானே பிறக்குது வைரம். அப்படிப்பட்ட வைரமா நினைச்சுக்கிறேன் உங்களை. வைரம் நினைச்சு தப்பு கணக்குங்க. இல்ல, எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல மனைவியாக உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன்.
நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு சொல்ல போறீங்க இல்லையா? எங்க அண்ணனும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் தான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவரா? ஆமா, அது எங்க அண்ணனோட விதி. நியாயத்தை கேட்க போன இடத்துல அவரே குற்றவாளி ஆயிட்டார். மறுக்க முடியாத உண்மைக்கு சிறை தண்டனை கிடைச்சது. சிறைக்கு போயிட்டு வந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு பெண் கொடுக்க யாருமே முன் வரல. இந்த நிலைமையிலே நிதானம் தவறி தரமில்லாத யாரையாவது தன் மனைவி ஆக்கிக்கிட்டார்னா என்ன செய்யறதுன்னு தான் நான் கவலைப்படுறேன். இப்ப உங்களுக்கு இதுதானே கவலை? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா அவரை சம்மதிக்கிறேன். உங்க மனசை குளிர வைக்கணுங்கிற லட்சியத்துக்காகவே நான் உங்களுக்கு அண்ணி ஆகிறேன். உங்களுக்கு பணிவிட செய்ய ஏதாவது ஒரு சின்ன வேலை கிடைக்குமான்னு தான் நான் இங்க வந்தேன். ஆனா பெரிய பாரத்தை சுமக்கிற பாக்கியத்தையே நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. என் நன்றி கடன் செலுத்த இதை விட வேற வழியே இல்லை. நான் என் குறையத்தான் சொன்னேன். நான் என் முடிவை சொல்லிட்டேன். உங்க அண்ணன் முடிவையும் கேட்டு சொல்லுங்க. எதுக்கும் நீங்க ஒரு தடவை எங்க அண்ணனை பார்த்துட்டு உங்க முடிவை சொல்லுங்க. ஏன்னா கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். சபாஷ். ஒரு மாதி கைதிதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறாங்களோ? மதிப்புக்குரிய கைதி அவர்களே, நீங்க தான் அந்த ஆயுள் தண்டனையிலிருந்து லாயர் லட்சுமி BABL அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட ஜானகியோ? சுதா, ஒரு கைதி அண்ணனை கட்டிக்க போறான்னு கல்யாண பத்திரிகையில வரதை விட நம்ம குடும்பமே அழிஞ்சு போச்சுன்னு கால பத்திரிகையில வரதை நான் பெருமையா நினைக்கிறேன். சுதா, இவங்க நெருக்கஞ்செடி துளசி மரத்துல என்னைக்குமே இருக்க கூடாதக்கா. ஆத்திரம் உன் அறிவை மறைக்குது. அந்நிய பெண் முன்னாடி என்னை இப்படி அதட்டி பேசுறது என்னால சகிக்க முடியாது. அந்நிய பெண் இல்லடி, வருங்கால அண்ணன் சொந்தம் உனக்கு இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவ சொந்தம் இல்ல, மாளிகை கூரையில சொருக்கப்பட்ட தீ பந்தம். சுதா, இவங்க நிரபராதின்னு நீதிக்கு முன்னால நிரூபிக்கப்பட்டுட்டாங்க. எங்கள் அக்காவின் மதிப்புக்குரிய ஜெயில் கைதி அவர்களே, நான் ரெஸ்ட் எடுக்கணும். அவ மரியாதை இல்லாம பேசினதுக்கே மன்னிச்சிடுங்க. கண்ணு முட்டியா பசுக்கு காய் ஏற்பட போகுது. எங்க அண்ணன் வந்துட்டாரு. அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத நல்லா பார்த்துட்டு உங்க முடிவை சொல்லுங்க. சொல்றேன், இப்படிதான்டா 3 வேளை சாப்பாடும் சம்பளம் கொடுத்தா இப்படித்தான் தோணும். வழக்கமா ஒவ்வொரு நாளும் நடக்கிறது இதுதான். இப்படிப்பட்டவர் தான் எங்க அண்ணன். இப்ப உங்க முடிவை சொல்லுங்க. எனக்கு இருந்த ஒரே முடிவை நான் அப்பவே சொல்லிட்டேன். அதுதான் என்னுடைய தீர்மானமான முடிவு.